கிட்டத்தட்ட இந்த 5 வருஷத்தில் 30 மில்லியன் பீப்புளை வந்து கொண்டிருக்காங்க. ஒரு ட்ரக்கில் 30 பேரை கூப்பிட்டு வந்து இங்கே வச்சே அப்படியே கொல்லுவாங்களாம். குழந்தைங்களை வந்து இந்த மரத்துலேயே இடித்து சாவடிச்சிருக்காங்க. இந்த போட்டிருக்கு பாருங்கள், 450 பேர் இங்கே போச்சு. இந்த இடத்துல 450 மண்டை ஓடு கிடச்சிருக்கு. வீடியோவில் பார்க்குறப்பயே உங்களுக்கு ஒரு ஃபீல் கொடுக்கும். இதை இப்படி வந்து நான் நேரில் நின்று பார்க்குறேன் பாருங்கள், அது ஆப்போசிட்டில் நின்று நேருக்கு நேர் அவங்களோட கண்ணெலாம் என்னை பார்க்குற மாதிரி இருக்குது. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஃபுடி பிரபு. இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா கம்போடியாவில் இருக்கோம் கைஸ். கம்போடியாவில் ஃபோனோஃபெனில் இருக்கோம். ஃபோனோஃபெனில் இன்றைக்கி நமக்கு லாஸ்ட் டே, கம்போடியாலே இன்றைக்கி லாஸ்ட் டே. இன்றைக்கி ஈவினிங் எனக்கு ஃப்ளைட்டு கம்போடியாவிலேருந்து. ஸோ நேற்று வீடியோ பார்த்துருப்பீங்க, நான் செம்ரிப்லேருந்து பஸ் ஏறினேன். இட் வாஸ் 8 hours பஸ் ட்ராவல். அப்பா வந்துட்டேன் அங்கே வரதுக்கு, ஏன்னா செம மழை செம டிராஃபிக். ஆஸ் யூஷுவல் 8 hours ஆச்சு நான் வந்து ஃபோனோஃபென் ரீச் ஆகிட்டு ரூம் செக்இன் அகைன் மேட் மங்கியில் தான் வந்து ரூம் போட்டிருந்தேன். செக்இன் பண்ணிவிட்டு சும்மா நைட்டு வந்து சும்மா சுற்றணும். ரமேஷ் அண்ணன் வந்துருந்தார், அவர் கூட சேர்ந்து சும்மா நைட் லைஃப்பில் எப்படி இருக்குன்றதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து இன்றைக்கி மார்னிங் செக் அவுட் பண்ணிட்டேங்க. செக் அவுட் பண்ணிவிட்டு பேக்கை வச்சுட்டேன். ஸோ இப்போ நம்ம ஒரு முக்கியமான இடத்துக்கு போயிட்டுருக்கோம். முக்கியமான இடன்றதை தாண்டி ரொம்ப ஒரு டெரிஃபையிங்கான ஒரு இடத்துக்கு போயிட்டுருக்கோம். இங்கே என்ன நிறைய பேர் போகாதன்னு சொன்னாங்க. போகாத இந்த சென்ஸ், நீங்கள் போனேன்னா உன்னை அது ரொம்ப எஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு சொன்னாங்க. பலவீனமானவர்கள் கொஞ்சம் பார்க்குறத தவிருங்க. பட் இதை மாதிரி இருக்குது இங்கே அப்படின்றத வந்து நான் கண்டிப்பாக காமிக்கணும். அதுக்காகவே நான் இங்கே போகிறேன். ஸோ ஆல்ரெடி கிளம்பிட்டேன். இங்கேருந்து இது ஒரு 12 கிலோமீட்டர்ஸ் வருது. டுக் புக் பண்ணியிருக்கேன். ஸோ வாங்க போகலாம். அங்கே போயிட்டு நான் மிச்சம் எல்லாத்தையும் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ட்ரிப் இஸ் கோயிங் டு ஹென் கைஸ் அப்படின்னு தான் நான் நினச்சேன். ஆக்சுவலாக இன்றைக்கி நைட்டு இந்தியாவுக்கு தான் புக் பண்ணி வச்சுருந்தேன் ஃப்ளைட்டு. ஆக்சுவலி அதனாலேயே அந்த மைண்ட் செட் வந்து நான் வீட்டுக்கு போகிற மைண்ட் செட்டில் புக் பண்ணிட்டேன். பட் அகைன் நான் சொன்ன பார்த்தீங்களா, இன்னொரு கண்ட்ரிக்கு வேறு போயிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி இப்போ நம்ம இந்த ட்ரிப்போட 3rd கண்ட்ரிக்கும் கிளம்ப போகிறோம். எஸ், இன்னும் ஒரு 1 more week நம்ம இன்னொரு கண்ட்ரியில் வந்து ஸ்பெண்ட் பண்ண போகிறோம். அதையும் என்ஜாய் பண்ணுவீங்க. பயங்கரமாக இருக்க போகுது இந்த வீடியோ. நானே ஒரு மாதிரி த்ரில்டாக இருக்கேன் அங்கே போகிறதுக்கு. நேரில் இங்கே மீட் பண்ணி நிறைய தமிழ் பர்சன்ஸ்லாம் மீட் பண்ணி பேசுகிறப்ப சரி ரொம்ப அஃபெக்ட் பண்ணிச்சு இந்த இடம். நான் போயிட்டு வந்து ஒரு 2-3 நாள் என்னால் தூங்கவே முடியல அப்படின்லாம் சொன்னார் ஒருத்தர். ஸோ தெரில எனக்கு எப்படி இருக்க போகுதுன்னு. ஸோ நீங்களும் வீடியோவில் பாருங்கள் எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். ஸோ கைஸ், அந்த இடத்துக்கு வந்துட்டோம். வரும்போதே ஒரு மாதிரி கிரிக்காலாக தான் இருக்குது. ஸோ ஹவ் மச்? ஓகே, 13,700. ஷோ மீ தி ஸ்கேனர். ஐ வில் டேக். நோ ப்ராப்ளம். ஸோ கைஸ், நம்ம அந்த கில்லிங் ஃபீல்ட் அப்படின்னு சொல்கிற இடத்துக்கு வந்திருக்கோம் கைஸ். இன்றைக்கி கொஞ்சம் மனசை திடமாக்கிட்டு தான் இந்த வீடியோ நான் பண்ண போகிறேன். ஸோ ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கம்போடியாவோட ஒரு டார்க் சைடு, பயங்கரமான மோசமான ஒரு சைடாக இருந்திருக்கு. 1975லேருந்து 1979 வரைக்கும் கிட்டத்தட்ட இந்த 5 வருஷத்தில் 30 மில்லியன் பீப்புளை வந்து கொண்டிருக்காங்க. அது ஏன் அப்படின்னு தெரிஞ்சால் அது இன்னும் கஷ்டப்படுத்தும் உங்களை. இந்த வீடியோவில் நானும் கஷ்டப்பட போகிறேன், நீங்களும் கஷ்டப்பட தான் போகிறீங்க. கெமர் ரோஜ் அப்படின்ற ஒரு கம்யூனிஸ்ட், இங்கே இருந்த ஒரு கம்யூனிஸ்ட், இந்த ஊரில் இருக்கிறவங்களே 3 மில்லியன் பேரை கொண்டிருக்காருன்னா கிட்டத்தட்ட 30 லட்சம் பேரை கொண்டிருக்கான். ஏன் அப்படின்றதெல்லாம் நம்ம உள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டிக்கெட் எடுக்கணும். இதுதாங்க அந்த ஆர்ச்சு. இப்போ இதை வந்து ஒரு டூரிசம் ஒரு மியூசியம் மாதிரி மாற்றிருக்காங்க. வாங்க உள்ளே போகலாம். டிக்கெட் என்ட்ரி $20 நினைக்கிறேன். டிக்கெட் கவுண்டர். ஸோ மச்? குட் மார்னிங். $6 வித் ஆடியோ கைட். ஓகே, நைஸ். ஓகே கைஸ், இதுதான் வந்து டிக்கெட் வந்து கொடுத்துருக்காங்க. $6 கைஸ். இதுக்கு ஆடியோ கைடோட இருக்கும் போல். How much? It's $4 Indian. Okay. Because no small note. Okay. 20, 30, 60, 70, 90. $5, $1 the bank doesn't have. So. Guys, இங்கேருந்து நம்ம மைக்ரோஃபோன்ஸ் வந்து வாங்கிக்கலாம். Which one? English audio. Yeah, English audio. Okay. Yeah, thank Press you. number 1 to start and follow number in the map. Okay. Map here. Follow number the map here. Okay. கைஸ், இங்கே வந்து ஆடியோ கைடோட வந்து நீங்கள் வந்து இதை பார்க்கலாம். அவங்க வந்து இங்கிலீஷ்லேயும் பண்ணுவாங்க. ஒரு இடத்துக்கிட்ட போகிறப்ப அந்த நம்பர் நமக்குன்னா அவங்களுக்கு வந்து அதை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் தெரிய ஆரம்பிக்கும் கைஸ். அண்ட் அவங்களோட மேப்பும் வந்து கொடுத்துருக்காங்க. ஏன்னா இது பெருசு. கில்லிங் ஃபீல்டுன்னு சும்மாவை பேர் வைக்கல, அதில் என்னென்னலாம் நடந்திருக்கு அப்படின்றத கேட்டிங்கன்னா அவ்வளோ ஒரு கொடூரமான விஷயங்கள்லாம் இங்கே நடந்திருக்கு. ஸோ அந்த கெமர் ரோஜ் அப்படின்றவர் வந்து அவனுக்கு என்ன மரியாதை. கெமர் ரோஜ் அப்படின்றவன் ஃப்ரான்ஸில் போய் படிச்சுட்டு வந்திருக்கான். அப்போ தான் இந்த கம்யூனிசம் பற்றிலாம் தெரிஞ்சிருக்கான். இங்கே ஒரு வில்லேஜில் இருந்து தான் அங்கே போயிருக்கான். ஸோ அங்கேருந்து பார்த்தோன்னே அங்கே இருக்க கம்யூனிசம், அந்த கம்யூனிஸ்ட் பற்றிலாம் தெரிஞ்சுட்டு திரும்ப இங்கே வந்து
இங்கே நார்மலான பீப்புள், இந்த வில்லேஜ் சைட் பீப்புள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்கள வச்சு ஒரு டீம் ரெடி பண்ணியிருக்கான். அந்த டீமை வச்சு டெய்லியுமே 50-100 மக்களை பிடிச்சிட்டு வந்து கொண்டிருக்கான். ஸோ ஐ திங்க் ஃப்ரம் இயர் இட் இஸ் ஸ்டார்டிங் கைஸ். என்னை காட்டுறதை விட இந்த வீடியோவில் ஃபுல்லாக நீங்கள் என்னை பார்க்கவே மாட்டீங்க. ஸோ இங்கே ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, இப்போ உங்கள் கண்ணுக்கு எதுவுமே தெரியாது, பட் நான் கிட்ட போகிறேன். ஃபஸ்ட் இங்கே என்ன சொல்கிறாங்கன்றதை பார்த்துட்டு போகிறேன். இப்போ நம்ம இந்த இடத்துல நின்றுட்டுருக்கோம் பார்த்தீங்களா, இந்த இடத்துல தான் வந்து ட்ரக்கில் 30 பேரை வந்து கூப்பிட்டு வருவாங்களாம். ஒரு ட்ரக்கில் 30 பேரை கூப்பிட்டு வந்து இங்கே வச்சே அப்படியே கொள்ளுவாங்களாம். கண்ணை கட்டி கூப்பிட்டு வந்து ஒரு டார்க் ரூமில் போட்டு கழுத்தறுத்து கொண்டிருக்காங்க எல்லாரையுமே. ஸோ லாஸ்ட்டாக அந்த ட்ரக்கு, அதாவது கொண்டு வந்த ட்ரக்கு வந்து இங்கே இருந்திருக்கு 1979. அதை அப்புறம் எடுத்துகிட்டு போயிட்டாங்களாம். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த ட்ரக் எப்படி இருந்துரு அப்படின்றத ஒரு ஃபோட்டோ வச்சுருக்காங்க. ஸோ இதுதான் அந்த ட்ரக் ஸ்டாப் கைஸ். உள்ளே வந்தோடனே அந்த ட்ரக் ஸ்டாப் இருக்குது. நீங்கள் இது நான் கிட்டே போகிறேன் பாருங்கள். இங்கே வந்து கிட்டத்தட்ட 30 லட்சம் பேரை கொண்டு இருக்காங்கன்னா அதோட உடம்புலாம் என்ன பண்ணியிருப்பாங்க, அதுதான் அந்த மண்டை ஓடுகள். இங்கே நீங்கள் பார்த்துக்கிறப்ப தெரியும் உங்களுக்கு, ஃபுல்லாக மண்டை ஓடு. அதை வச்சு இவங்க இப்படி ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. இது ஸ்டூபா அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஸ்டூபா வந்து மொத்தம் 17 டயர்ஸ் இருக்குது. கிரவுண்ட் ஃப்ளோரில் அந்த விக்டிம்ஸோட கிளாத்ஸ்லாம் வச்சுருக்காங்க. அண்ட் 1 to 19th 9 டயருக்கு வெறும் ஸ்கல், அவங்களோட அந்த மண்டை ஓடுகளை மட்டும் வச்சுருக்காங்க. 10th and 17 டயரில் அவங்களோட அனதர் வேறு அந்த கேல்பர் போன்ஸு, உமரி ரிப்ஸு, ஹிப் போன்ஸு, தை போன்ஸு, அந்த மாதிரி உடம்புல இருக்க எல்லா போன்ஸையும் வந்து ஒரு இது கைஸ் தெரியல, வாந்தி ஒரு மாதிரி. என்னடா இது டேய், நான் அவ்வளோ ஒரு வீக் மைண்ட்லாம் கிடையாது. பட் இருந்தாலும் அது கிட்ட போகிறப்போ ஒரு மாதிரி பேட் வைப்பாக இருக்குது. ஏய் சொனமுத்தா. ஸோ இந்த ஸ்டூபா அங்கேருந்து டக்குன்னு வந்துட்டோம் பாருங்கள். ஸோ இந்த ஸ்டூபா வந்து அவங்களோட மெமோரியலாக, அதாவது 1988 தான் வந்து இந்த ஸ்டூபா வந்து கட்டியிருக்காங்க. அவங்கள ஆனர் பண்ணுற விதமாக வந்து பண்ணணும் அப்படின்றதுக்காக கம்போடியன் கவர்மெண்ட் வந்து இதை பண்ணியிருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா பூலாம் வச்சுருக்காங்க. இப்போ தெரியும்னு நினைக்கிறேன் அந்த போன்ஸ்லாம். கிட்ட போய் காட்டுறேன். இன்னும் இட்ஸ் ஓகே. எவ்வளோ அந்த 18 டயருக்கு எவ்வளோ மண்டை ஓடு பாருங்கள். பா கொடூரம், எவ்வளோ மண்டை ஓடு. 30 லட்சம் பேரை கொண்டு ஆக்சுவலாக இங்கே மட்டும் இல்லை, இந்த மாதிரி நிறைய பிளேசஸில் வந்து அவங்க இதை பண்ணியிருக்காங்க. அண்டு அந்த கூப்பிட்டு வராங்க பார்த்தீங்களா, கூப்பிட்டு வந்து ஒரு இருட்டு செல்லில் அவங்கள அடைச்சி வச்சுருவாங்களே. திக்கான ஒரு வால் இருக்க இருட்டு செல்லில் அடைச்சி வச்சுட்டு யார் வந்திருக்கா எதுக்கு வந்திருக்கானே தெரியாத அளவுக்கு அவங்கள ப்ளீஸ் do not walk through the mass grave. இது ஒரு கிரேவு. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மக்களை புதைச்ச இடம். இது நான் சொன்ன மாதிரி இங்கே கூப்பிட்டு வராங்க பார்த்தீங்களா, அவங்களுக்குலாம் யார் என்ன எதுவும் தெரியாது. டெய்லி போய் பிடிப்பாங்களாம். பிடிச்சி இதை கொஞ்சம் சீக்கிரட்டாகவும் பண்ணியிருக்காரு. ஸோ இங்கே ஒரு இடம் தெரியுது பார்த்தீங்களா, அது கிட்ட போய் பார்க்கலாம் என்ன பண்ணிட்டாங்க. ஸோ இங்கெல்லாம் இப்போ நம்ம நடந்து போகிற இடத்துலலாம் மண்டை ஓடுகள் கிடச்சிருக்கு. இங்கே தான் புதைச்சிருக்காங்க எல்லாரையும் கொண்டு எலும்பு கூடுதா. பாருங்க, ஆஃப்டர் எக்ஸிபிஷன் இன் 1980 இந்த இடத்துல கிடைச்ச, அதாவது இப்போ நம்ம நின்றுட்டுருக்க இடத்துல கிடைச்ச எலும்புக்கூடு. ஸோ இதை ஏன் கொண்டாங்க அப்படின்றத நான் இந்த வீடியோவில் கடைசியில் சொல்கிறேன். அது உங்களுக்கு ரொம்பவே ஒரு இதாக கொடுக்கும். அதுக்கு முன்னாடி எப்படிலாம் கொண்டிருக்காங்க அப்படின்றத பார்ப்போம். ஸோ கைஸ், நான் ஆடியோ புக் கேட்டுகிட்டே தான் உங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கேன். ஆல்ரெடி இதை பார்த்தேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரீயில் தான் ஒரு பெரிய லவுட் ஸ்பீக்கரை வந்து வச்சுருவானுங்களாம். வச்சுட்டு அந்த சாவரம் அடிக்கிறப்ப அந்த சத்தம் வரக்கூடாது இல்லை, சத்தம் கேட்கக்கூடாதுன்றதுக்காக இந்த இடத்துல தான், இந்த மரத்தில் தான் வந்து அந்த ஸ்பீக்கரை வந்து கட்டி தொங்க விட்ருக்கானுங்க. அண்ட் இங்கே வந்து ஒரு பாத்வே மாதிரி போட்டாங்க பாருங்கள். ஆனால் இந்த இடம் இப்போ நீங்கள் இப்போ உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இந்த இடத்துல மொத்தம் 450 பாடி வந்து கிடச்சிருக்கு. பாடியில் அந்த எலும்பு கூடுகள். இந்த இடத்துல 450 பேரை வந்து புதைச்சிருக்காங்க இந்த 2 இடத்துலையும். ஸோ அதனால் என்ன சொல்கிறாங்கன்னா, அதில் யாரும் ஸ்டெப் பண்ணாதீங்க. ஸோ இது மேலே கண்டிப்பாக இதை இவங்க ரெடி பண்ணி வச்சுருக்காங்கன்னு வச்சுப்போம். இதில் இங்கே தான் இப்போ நம்ம நடந்து போகிற இடத்துலேருந்து தான் புதைச்சிருப்பாங்க. இந்த இடத்துல எல்லா இடத்துக்கும் கைஸ் நம்ம இப்போ நடந்து போகிறது வந்து அந்த டைமில் எல்லாரையும் புதைச்ச இடம் தான். ஆஃப்டர் எக்ஸிகியூஷன் இன் 1980 பீஸ் ஆஃப் போன்ஸ் ரிமைனிங். இங்கே பாருங்கள் எவ்வளோ போன் இருக்குன்னு. நம்ம இப்போ இந்த இடத்த பார்க்குறதுக்கு இப்படி இருக்குது. பட் அந்த டைமில் அவனுங்க பண்ணதப்போ எப்படி கதறல் சத்தமும் ஒரு மோசமான இதுவும் இருந்திருக்கும்னு நினைக்கிறப்ப ரொம்பவே கஷ்டமாக இருக்குது எனக்கு. ஆக்சுவலாக இங்கே
வைபே வேறு மாதிரி இருக்குது. ஆக்சுவலாக இங்கே வந்து கொன்னவங்கள ஒரு லிஸ்ட்டு வந்து யாரை கொண்டிருக்காங்க அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்க்கணும். இங்கே அவருக்கு ஆப்போசிட்டாக இருக்கிற எல்லாரையுமே கொண்டிருக்கானுங்க. லைக் இங்கே யாராவது ரிச்சாக இருக்காங்களா அவனை கொன்று, டாக்டர் கொன்று, லாயர் கொன்று, எல்லாருமே இந்த ஏதோ ஏழைப்பால எதுவுமே தெரியாதவங்கள கொள்ளலை. ஐயோ இந்த மரம் கைஸ், இந்த மரத்தை பற்றி பார்த்தேன், எனக்கு கிட்ட வரவே பயமாக ஒரு மாதிரி கிடுகிடுன்னு இருக்குது. ஸோ இங்கே வந்து கைஸ் குழந்தைகளை வந்து இந்த மரத்துலேயே இடித்து சாவடிச்சிருக்காங்க. இந்த போட்டிருக்கு பாருங்கள், திஸ் ட்ரீ விச் த எக்ஸிக்யூஷனர்ஸ் ஸ்மாஷ் த சில்ட்ரன்ஸ் ஹெட் அகெயின்ஸ்ட் இட். ஸோ இந்த இடத்துல வந்து இந்த மரத்தில் தான் அடித்து தலையை இடித்து கொண்டிருக்காங்க. இதுக்குள்ளே நான் போகவே ஒரு மாதிரி இருக்குது எனக்கு ஆக்சுவலாக. மை கார் பாருங்கள். அதுக்கப்புறம் இங்கே வந்து டூரிஸ்ட் இந்த மாதிரி பண்ணியிருக்கலாம். பட் எத்தனை பெண்கள் குழந்தைகளையும் கொண்டு இருக்காங்க, இது யாரையுமே விட்டு வைக்கல. ஸோ இப்போ நம்ம இந்த இடத்துல ஒரு குழி மாதிரி பார்க்குறோம் பார்த்தீங்களா. இங்கே வந்து நூற்றுக்கணக்கான பெண்களோட போன் கிடைச்ச ஒரு இடம். இங்கே தான் புதைச்சிருக்காங்க பெண்களை. அவங்க யாருமே வந்து ட்ரெஸ்ஸோடு புதைக்கலையாம். அந்த உமன்ஸை புதைக்கிறப்ப யாரையுமே வந்து ட்ரெஸ்ஸோடு புதைக்கல அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இப்போ இங்கே நல்லா பறவை சத்தம் அப்படியே ஒரு காமாக ரொம்ப பீஸாக இருக்கிற மாதிரி நமக்கு ஃபீல் ஆகுது. ஆனால் இந்த இடத்துல எவ்வளோ அந்த அழுகிற சத்தம், கதற சத்தம், அப்பா யோசிச்சே பார்க்க முடியல என்னால். பாடி வைஸ் இங்கே அவங்க கொன்னாங்கள்ல, அது அவங்களோட ட்ரெஸ்லாம் இங்கே கிடச்சிருக்குல்ல. சில இது புதைச்சாலும் அந்த லாஸ்ட்டாக புதைச்சவங்களோட அந்த ட்ரெஸ்ஸெல்லாம் இருக்குது. ஆஃப்டர் த மாஸ் கிரேவ் வேர் எக்ஸாம்ட் இன் 1980 they left underground range of victims. Clothes came up after raining and we collected them to keep on. ஓ கைஸ், ஃபஸ்ட்டு கிடைக்கல போல் இந்த கிளாத்ஸ்லாம். 1980 தான் மழை பெஞ்சதுக்கப்புறம் இந்த க்ளோத்ஸ்லாம் மேலே வந்திருக்கு இந்த இடத்துல இருந்து. இங்கே இப்போ நான் கை காட்டுறேன்ல, இந்த இடம்லாம் வந்து அவங்க கொன்று புதைச்ச இடங்க. இப்போ அதெல்லாம் தனித்தனியாக எடுத்து வச்சு அது வந்து நமக்கு பாருங்க இந்த மாதிரிலாம் போட்டிருந்தாலே ரொம்ப இந்த இடத்துலலாம் ஏதோ இருக்குது அப்படின்றது தெரியுது. பேஸ் இங்கே ஒரு இடம் இப்போ அந்த கட்டி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, ஒரு தடுப்பு மாதிரி போட்டு. இந்த இடத்துல வந்து புதைச்சவங்க யாருக்குமே தலையே இல்லையா. தலையை எடுத்துட்டு தான் இந்த இடத்துல புதைச்சிருக்காங்களே. வந்து என்ன தெரியுது, தலையை வெட்டி கொண்டிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரே நாள்லலாம் நடக்கலை. நான் சொன்ன மாதிரி 5 வருஷம் ஒரு நாள் வந்து ஒரு 30 பேரை கூப்பிட்டு வருவாங்களாம் ஒரு நாள். அதை வந்து பிடிச்சி வைக்கிறதுக்கு வந்து சிட்டி அங்கே ஊருக்குள்ளேயே வந்து இந்த ஹாஸ்பிட்டலு, கோயில், மாஸ்க்கு அப்படின்னு என்னென்னா இருக்கோ அங்கெல்லாம் பிடிச்சிட்டு போய் அவங்கள வந்து அடைச்சி வச்சுட்டு டெய்லி வந்து ஒருத்தரை வந்து அந்த 30 பேராக கூப்பிட்டு வந்து கொண்டு இருக்காங்க. ஐயோ அந்த அளவுக்கு வெறி பிடிச்சி எதுக்கு பண்ணான்றது நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன். பைத்தியக்காரனாக இருப்பான் போல், சைக்கோ தான். எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்களேன். குழந்தைங்க, பெண்கள், அப்புறம் வேலை செய்ய, அதுவும் இத்தனைக்கும் எல்லாருமே நான் சொன்ன மாதிரி நார்மலாக ஏதோ ஒன்றுமே தெரியாதவங்க, இந்த படுகொலை பண்ணுற மாதிரிலாம் ஆளுங்கள்லாம் கிடையாது. ஒன்றும் தெரியாத ஆளுலாம் கிடையாது. எல்லாருமே பெரிய ஆளுங்க, ரிச்சாக இருக்கிறவங்க, லாயர்ஸு, டாக்டர்ஸுன்னு நான் சொன்ன மாதிரி யாரெல்லாம் எனக்கு ஆப்போசிட்டாக, யாரெல்லாம் இவெல்லாம் நமக்கு ஆப்போசிட்டாக இருப்பான், யாரெல்லாம் ஃபாரின் லாங்குவேஜ் பேசுகிறா, யாரெல்லாம் இந்த நமக்கு பார்க்குற எல்லாருமே கண்ணாடி போட்டிருக்கானா அவனை தூக்கிட்டு வா, மஞ்சள் சட்டை போட்டிருக்கானா அவனை தூக்கிட்டு வா, கர்லிங் முடி வச்சுருக்கானா கொன்று, அந்த மாதிரி கொண்டு இருக்காங்க வயசு. அவன் எப்படி ஒரு சைக்கோபாத்தாக இருந்திருப்பான். இவங்களாம் அதை எப்படி பிரெயின் வாஷ் பண்ணியிருக்கான் அப்படின்றது வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அங்கே வந்து இந்த போர்டெலாம் போட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடி நான் நேற்றுலாம் அதை தான் பார்த்துட்டு இருந்தேன். அந்த கொல்றதுக்கு அவன் வந்து ஆர்மியாக ரெடி பண்ணியிருக்கான். லைக் அந்த வில்லேஜ் சைடில் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்கக்கிட்டலாம் போய் பேசியிருக்கான். லைக் இந்த மாதிரி ஆளுங்களால் தான் நீங்கள் வந்து இந்த ஏழையாக இருக்கீங்க, இந்த மாதிரி ஆளுங்களால தான் உங்களோட வாழ்க்கை இன்னும் முன்னேறாமல் இருக்குது அப்படின்னு சொல்லி பிரெயின் வாஷ் பண்ணி கொஞ்சம் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி போட்டிருந்தாலே இந்த இடத்துல யாரோ புதைச்சிருக்காங்கன்னு அர்த்தம். மாஸ் கிரேவ். எஸ் இந்த மாஸ் கிரேவில் கிட்டத்தட்ட 450 பேரை வந்து ஒரே இடத்துலையே புதைச்சிருக்காங்க. 450 பேரை ஒரே இடத்துல இந்த இடத்துல தான் புதைச்சிருக்காங்க. அது இவங்க சும்மா இந்த இடத்துல 450 பேரை புதைக்க முடியாது. இப்போ நான் நின்றுட்டுருக்கேன் அப்படின்னா இந்த இடத்துலையும் தான் புதைச்சிருப்பாங்க. இது இவங்க ஏதோ ரெடி பண்ணி வச்சுருக்காங்க
அப்படின்றதுனால இவங்க சொல்கிறது எல்லாத்தையுமே என்னால் நம்ம ஏற்றுக்க மாட்டேங்குது மனசு. பட் யோசிச்சு பாருங்கள், அப்பா 450 விக்டிம்ஸ்னால் 450 பேர் இங்கே போச்சு. இந்த இடத்துல 450 மண்டை ஓடு கிடச்சிருக்கு. ஐயோ சொல்லிகிட்டு இருந்தேன் பாருங்கள். அவன் வந்து பிரெயின் வாஷ் பண்ணியிருக்கான். வாங்க நம்ம தான் வந்து நம்ம இதை சரி பண்ணோம், இவங்களாம் தான் இல்லைன்னா தான் நம்ம வந்து நல்ல நோ ரிச் நோ புவர் அப்படின்ற கொள்கையிலலாம் அவ்வளோ ஒரு முட்டாள்தனமாக வந்திருக்கான். அதுவும் இல்லாமல் அங்கேருந்து சின்ன சின்ன பசங்களெல்லாம் கூப்பிட்டு வந்திருக்கான். இங்கே வேலை செஞ்ச பசங்களாம் பார்த்திங்கன்னா 17 வயசு 16 வயசு பசங்க. அண்டு இன்னொரு விஷயம், அவன் வந்து கன்லாம் யூஸ் பண்ணல. ஏன்னா அவ்வளோலாம் செலவு பண்ண முடியாது நம்மளால் அப்படின்ட்டு வெறும் கத்தி, கடப்பாரை, கோடாலி அப்படின்னு நம்ம என்னெல்லாம் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் நம்ம வந்து வெப்பனாக வச்சுருப்போமோ அதெல்லாம் வச்சு கொண்டிருக்கான். இங்கே பாருங்கள், அதுக்கான இதை காமிச்சிருக்காங்க. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி டூல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி தான் கொண்டிருக்கான். லைக் ஷாக்லெஸ்ஸு, லெக் அயனு, ஹேட்செட்டு, நைஃபு, ஓஸு, டிக்கிங் ஓஸு, ஷோஸு, அயன் ஆக்ஸு. இந்த wood with the granite steel roof. These tools were lost in 1979. இந்த டூல்ஸ்லாம் கூட இங்கே கிடச்சிருந்துருக்கு. அதை வந்து அதுக்கப்புறம் லாஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வச்சு எல்லாரையுமே ஸ்ட்ரெயிட்டாக அடித்து கழுத்தறுத்து அந்த மாதிரி கொண்டிருக்கான். அதனால் சீரியஸாக ஒரு மாதிரி தாங்க இருக்குது. இப்போ நம்ம மட்டும் இவங்க இந்த இடத்துல சும்மா டூரிசம்காக போட்டாங்கன்னு வச்சுப்போம். இங்கெல்லாம் இல்லாமல் இருக்கும். இந்த பாட்டின்னா தைரியமாக போய் அதிலே நிற்கிது. இந்த தைரியமான பாட்டியாக இருக்கும் போலியே. ஸோ எஸ், இங்கே ஒரு கிளாஸ் தெரியுதா, இதை பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ கைஸ், இப்போ இங்கே உங்களுக்கு ஒரு ஸ்டோர் ரூமு அப்படி மாதிரி ஒரு ஃபோட்டோ இருக்கா? இந்த ஸ்டோர் ரூம்லேருந்து எடுத்தது தான் இந்த மாதிரி ஒரு இது ஆக்சுவலாக என்ன அப்படின்னா, கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ்லாம் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க கைஸ். கெமிக்கல் சப்ஸ்டன்ஸை ஸ்டோர் பண்ணி வச்சு அதில் வந்து டிடிடி அப்படின்றது வந்து அது மட்டும் ஹைலைட்டாக இருந்திருக்கு. ஸோ என்ன பண்ணுவாங்களாம், கொன்னுட்டு அந்த டெட் பாடிஸ் மேலே இதை போட்டுருவாங்களாம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதோட ஸ்மெல் வந்து வெளியே போகக்கூடாது, யாருக்கும் வந்து டவுட் வரக்கூடாது அப்படின்றதுக்காக அதை பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த அடித்து கொண்டு போட்டதுக்கப்புறம் சாவாமல் இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த சாவாமல் இருக்கவங்க மேலேயும் இதை வந்து தூவிடுவாங்களாம். அப்படி பண்ணால் கெமிக்கல்ஸ் ஊற்றினா என்ன ஆகும், அது கொஞ்சம் நேரத்தில் செத்துருவாங்க. ஸோ அந்த மாதிரியும் வந்து கொன்னுருக்காங்க. இதை நான் வந்து சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த ஆளுங்களெல்லாம் கூப்பிட்டு வந்து இந்த மாதிரி அவங்கள பிரெயின் வாஷ் பண்ணி இவங்க எல்லாரையும் கொலை பண்ணியிருக்காங்க. ஆனால் இதை வந்து ரொம்ப சீக்ரெட்டாக, வெளி உலகத்துக்கே தெரியாத அளவுக்கு பண்ணிங்க கைஸ். இது ரொம்பலாம் இல்லை, நான் தான் சொன்னேன் 1975 to 1979 மேக்ஸிமம். என்ன, எங்கள் அப்பாலாம் அப்போ தான் பிறந்திருப்பாங்க. எங்கள் அப்பா தாத்தாலாம் அந்த பீரியட் ரொம்ப கிட்ட. 1999 என்ன ஒரு 30 25 45 50 48 வருஷம்தான். இப்போ நடந்திருக்கு பாருங்கள். ஆஃப்டர் நமக்குலாம் இண்டிபெண்டன்ஸ் கழிச்சு 40 வருஷம். 1980 ஏதாவது ஒரு ஈவெண்ட்டை யோசிச்சு வச்சுக்கோ பாருங்களேன். இட்ஸ் வெரி நியர். ரொம்ப இடமோ 16th century 15th centuryலாம் இல்லை, 1975 கைஸ். இங்கே ஒரு ஆஃபீஸ் மாதிரி ஒரு ஃபோட்டோ போட்டிருக்காங்க பார்த்தீங்களா. இங்கே ஆக்சுவலாக ஒரு ஆஃபீஸே வச்சு வந்திருக்கானுங்க. ஆஃபீஸ் வச்சு இங்கே அதை ஒரு வேலையாகவே பண்ணியிருக்காங்க. டெய்லியுமே கூப்பிட்டு வந்து இந்த மாதிரி நடக்கிறதுனால இங்கே எலக்ட்ரிக் பவர் எல்லாத்தோடையும் பக்காவான ஒரு ஆஃபீஸ் போட்டு இங்கே எத்தனை பேர் வராங்க, எத்தனை பேர் போகிறாங்க, எத்தனை பேரை நான் கூப்பிட்டு வந்தேன், அத்தனை பேரை கொண்டுட்டோமா, பக்காவாக பண்ணியிருக்கானுங்க. அதுவும் நைட் டைமில் நிறைய பேரை வந்து கொண்டு இருக்காங்க. யாருக்கும் வெளியே சந்தேகமோ இல்லை வெளியே ஸ்மெல்லோ எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் அவங்கள கொல்ல முடிஞ்சிருக்கு பாருங்கள். இப்போ இந்த இது வந்து இவ்வளோ இதில் வச்சுருக்காங்க. நம்ம கண்டிப்பாக கிட்டே போய் பார்ப்போம் ஒரு வாட்டி. எனக்கு ஃபஸ்ட் டைம் போனோன்னே ஒரு மாதிரி குமட்டிருச்சு. ஓகே, இங்கே சில வாட்டிலாம் வந்து நிறைய பேரை கூப்பிட்டு வந்துடுவாங்களாம். கிட்டத்தட்ட ஒரு 300 பேரெலாம் ஒரே நாளில் கூப்பிட்டு வந்துடுவாங்களாம். இங்கே பார்க்கலாம், இந்த மாதிரி கண்ணை கட்டி கால் கையெல்லாம் கட்டி போட்டுருவாங்களாம். கட்டி போட்டு ஒரே நாளில் எல்லாத்தையும் கொல்ல முடியலன்னு டயர்டாகி அடுத்த நாள் கொண்டிருக்கானுங்க. ஸோ அந்த மாதிரி வச்சு கொண்டிருக்கானுங்க. அந்த அதை அவங்கள வந்து அந்த அவங்கள எங்கேயாவது போட்டு வைக்கணும்ல, அதனால கண்ணை கட்டி ஒரு பயங்கரமான இருட்டு ரூமில் அவங்கள உள்ளே வச்சு அந்த ரூமை வந்து டபுள் லேயர் ரூம்குள்ளே போட்டு எதுவுமே சவுண்டு இருட்டாக ஒன்றுமே தெரியாது உங்களுக்கு அப்படின்ற அளவுக்கு மாற்றி வச்சுருக்காங்க. அதுவும் கூப்பிட்டு வந்த உடனே கொண்டுருவாங்களாம். அப்படி கொல்லலும் டயர்டாகி கொல்ல முடியாமல் வேறு ஆள் இன்னொரு நாள் கொண்டிருக்காங்க. ஏன்னா அவங்க வந்து கன்னில் கொல்ல, கரெக்டுங்களா? அப்போ கண்டிப்பாக வந்து
டயர்ட் ஆகிருக்கும். அதனாலேயே வந்து அதெல்லாம் பார்க்காம வச்சு கொண்டிருக்காங்க. இப்போ இதை வந்து க்ளீனாக மெயின்டைன் பண்ணி டூரிசம்காகவே வந்து வச்சுருக்காங்க. $6 வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. பட் அந்த டைமில் யோசிச்சு பாருங்கள், இங்கே எவ்வளோ பேர் கத்திக்கிட்டு அவங்க உயிருக்கு போராடிக்கிட்டு லாஸ்ட் மினிட்ல அவங்களோட லைஃப் போகிற லாஸ்ட் மினிட் எப்படி இருந்திருக்கும். அவங்க அந்த குழந்தைங்களாம் அழுவுறது கத்துறதுலாம் எப்படி இருந்திருக்கும். ரத்தம் எவ்வளோ ரத்தம் எப்பா, நான் சொல்கிறப்ப எனக்கே ஒரு மாதிரி இருக்குது. இங்கே ஒரு ஸ்டாச்சு ஒன்று வச்சுருக்காங்க. Never we will forget the crimes committed during the democratic Kampucho regime. எஸ், அந்த கம்பூச்சோ ரெஜிம்ன்றது வந்து அந்த டைம் பீரியடு. அதை வந்து ஒரு மெமோரியல் மாதிரி வச்சுருக்காங்க. கைஸ், இதை பண்ணால் பார்த்தீங்களா, அவன் பேர் பால்பாடு. அவர் பேர் அவன் தான் இவ்வளோ வேலையை பார்த்துருக்கான். ஸோ இப்போ சொல்கிறேன் அவன் ஏன் கொன்னான்னு. காரணமே இல்லை. அதனால தான் நான் வீடியோவோட என்ன ஸ்டார்டிங்லேயும் சொல்ல காரணமே இல்லை. கைஸ், என்னடா சொல்கிற பிறப்பேன்னு கேட்குறீங்களா? ஆமாம், எனக்கு ஒரு பெரிய காரணமே இல்லை. நான் ஃபஸ்ட் சொன்ன மாதிரி தான், இந்த மஞ்சள் சட்டை போட்டவனை கொள்ளு, இந்த கண்ணாடி போட்டவனை தூக்கிட்டு வா, கர்லிங் முடி வச்சுருக்கானா அவனை தூக்கிட்டு போய் ஜெயிலில் வச்சு தூக்கிட்டு வா, திரும்ப தூக்கிட்டு வா, வெட்டு, கொள்ளு, கழுத்தை வெட்டு. எனக்கு யாரெல்லாம் அகெயின்ஸ்டாக இருக்கிறவங்க பண்ணால் கூட அதில் ஒரு மோட்டிவ் இருக்குதுன்னு சொல்லலாம். இதை வந்து அவனோட நாட்டை வந்து அவன் வந்து நோ ரிச் நோ புவர் அப்படின்னு ஆக்குறேன் அப்படின்ற பேரில் யாரெல்லாம் வந்து நமக்கு ஆப்போசிட்டாக இருப்பா, யாரெல்லாம் வந்து ரிச்சாக இருக்கா, யாரெல்லாம் வந்து ஈவன் நாட் ஓன்லி டாக்டர்ஸ், லாயர்ஸ், அந்த மாதிரி இன்ஜினியர்ஸ்ன்னு இல்லாமல் அக்ரிகல்ச்சர் லேண்ட் வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா. ஓரளவுக்கு நீ பெரிய ஆளாக இருக்கிற, காசு இருக்குது உங்ககிட்ட, ஓரளவு நீ பெரிய ஆளாக இருக்கிறனாலே உன்னை போட்டிருக்கானுங்க. அந்த மாதிரி தான் இதுதாங்க காரணமே இல்லாமல் கொண்டிருக்கான் பாருங்களேன். என்ன சொல்கிறதுனே தெரில, கொடூரமாக. அதுவும் இந்த ஆடியோ கைடெலாம் கேட்டிங்கன்னா நான் சொல்கிறது வந்து இருப்பா என்ன போட்டுற போகிறீங்க. நான் சொல்கிறது வந்து அதில் கேட்டுட்டு சொல்கிறேன். அதில் சொல்கிறதில்ல நான் ஒரு 2% உங்களுக்கு சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஆடியோ கைடு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒரு மாதிரி கண்ணெலாம் கலங்கிடுது. என்னடா இப்படி பண்ணி வச்சுருக்கீங்க, எதுக்குடா அப்படி பண்ணீங்க அப்படி எனக்கு என்னன்னு தெரில. நான் இதை சுற்றிட்டு வந்தேன், அப்போல்லாம் எனக்கு ஒரு மாதிரி குமட்ட மாட்டேங்குது. கரெக்டாக இந்த இடம் அது என்னன்னு தெரில. ஏன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்துருக்கலாம் நம்ம இப்படி நம்ம என்ட்ரன்ஸ்லேருந்து இப்படி உள்ளே வந்து நான் ஸ்ட்ரைட்டாக இங்கே தான் நின்னேன். இங்கே நின்னோடனே எனக்கு குமட்டிட்டு ஒரு மாதிரி தலை சுற்றுற மாதிரி ஆயிடுச்சு. திரும்ப இப்போ நான் அப்படியே சுற்றிட்டு வரப்போல்லாம் எனக்கு ஒன்றும் இல்லை. திரும்ப இந்த இடத்துல வந்து நிற்கிறேன், எனக்கு ஒரு மாதிரி குமட்டுது. அந்த குட்டி பசங்களாம் கிட்ட போய் நிற்கிறானுங்க. ஆக்சுவலாக இதுக்கு நம்பர்ஸ் போட்டிருக்காங்க 1, 2, 3ன்னு. ஆனால் நம்ம அப்படியே ரிவர்ஸில் தான் பார்த்துருக்கோம். இப்போ எல்லாம் ஒன்று தான். என்ன, நான் வந்து போனோன்னே என்னோடய மைண்டை வந்து திடீர்னு அந்த பக்கம் போகணுன்னு சொல்கிற மாதிரி தோணுச்சு. நான் அதனால் அப்படி போயிட்டேன். இங்கே இருக்கோம் அதை கேட்குறப்ப ஆடியோ ஐயோ அதுதான் இன்னும் ஒரு மாதிரி பயங்கரமாக ஃபீல் பண்ண வைக்குது. அந்த மண்டை ஓடு யாரோ இதுக்கு மேலே உள்ளே போக முடியாது. நம்ம மேலே ஏறலாம், போகலாமான்னு தெரில. ப்ளீஸ் டேக் யுவர் ஹேட் அண்ட் ஷூஸ் ஆஃப். ஸோ அவங்களுக்கு மரியாதை பண்ணுற விதமாக அதை வந்து எடுக்க சொல்லிடுறாங்க. சிலோட மண்டோடுலாம் சின்னதாக இருக்குது, ரொம்ப குட்டி மண்டோடெலாம் இருக்குது கைஸ். அப்போ பாருங்கள் எவ்வளோ சின்ன குழந்தெல்லாம் என்னடா பண்ண போகுது உன்னை வீடியோவில் பார்க்குறப்பே உங்களுக்கு ஒரு ஃபீல் கொடுக்கும். இதை இப்படி வந்து நான் நேரில் நின்று பார்க்குறேன் பாருங்கள், அது ஆப்போசிட்டில் நின்று நேருக்கு நேர் அவங்களோட கண்லாம் என்னை பார்க்குற மாதிரி இருக்குது. அந்த எலும்புக்கூடோட கண்கள்லாம் என்னை பார்க்குற மாதிரி இருக்குது. நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு செத்தோம் தெரியுமாடா அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது. சரி, ஒரு மாதிரி ட்ரிப் ஆகுது கைஸ், எனக்கு பேட் ட்ரிப் ஆகுது. இப்போ இங்கே நின்றுட்டு ஃபோனில் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். நான் ஆல்ரெடி சொன்னல அவங்க கண்ணெலாம் இந்த என்னை பார்க்குற மாதிரி இருக்குது. கண்டிப்பாக இது என்னோடய இமேஜினேஷனாக இருக்கலாம். பட் சவுண்டுலாம் கேட்டுச்சு. இப்போது என்னடா போய் சொல்கிறியான்னு கேட்கலாம். சவுண்டு கேட்டுச்சு, என்னடா இது சவுண்டு கேட்டுச்சு அப்படின்றத பொறுத்த வரைக்கும் அந்த கதறல் எப்படி இருந்திருக்கும் அப்படின்றது வந்து பாருங்க ஒரு மாதிரி கூஸ் பம்ப்ஸ் ஆகுது எனக்கு. ஸோ அந்த கதறல் வந்து எனக்கு இப்போ ஒரு மாதிரி ஃபீல் ஆச்சு. அது எல்லாம் அண்டு சில போன்ஸ்லாம் வந்து பார்க்குறேன், வாயெல்லாம் உடஞ்சி ஒரு மாதிரி கொடூரமாக இருக்குது, பயங்கர கொடூரமாக இருக்குது. ஸோ அந்த இடத்துல வந்து பார்க்குறப்ப ஒரு மாதிரி அந்த சவுண்டு கேட்ட மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு. ஒரு மாதிரி சவுண்டு இருக்கும்ல, கதறல் சவுண்டு எப்படி இருக்கும், அது வந்து அப்படியே ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. இங்கே இப்போ வந்து உட்கார்றதுக்கு இந்த மாதிரி சேர்லாம் போட்டு எனக்கு இங்கே உட்கார கூட பிடிக்கல.
நிறைய பேர் உட்காந்துட்ருக்காங்க வயசானவங்களாம். பட் எனக்கு உட்கார கூட பிடிக்கல. எனக்கு இந்த இடமே அப்போ நான் என்ன யோசிக்கிறேன்னா, அப்போ இவ்வளோ இது நடந்துகிட்டு இருந்திருக்கு, அதை தட்டி கேட்க யாரும் இல்லை, அது யாருக்குமே தெரியாமல் பண்ணியிருக்கான். இவ்வளோ மோசமானவனாக இருந்திருப்பான் அவன். ஸோ இப்போ இங்கே நார்மலாக இங்கே கேன்டீன்லாம் வர வச்சுருக்காங்க. ஐ மீன் ஷாப்லாம் கூட இருக்குது, டாய்லெட்ஸ் இருக்குது. இது எப்படிப்பட்ட இடமா இருந்திருக்கோன்றப்ப ஒரு மாதிரி ட்ரிப் ஆகுது. பார்த்தீங்களா, நான் இதுதான் வீடியோவோட ஸ்டார்டிங்லேயே சொன்னேன், இது வந்து கொஞ்சம் பயங்கரமாக இருக்க போகுது. நான் ஹிரோஷிமா போயிருக்கேன். ஹிரோஷிமாவும் அங்கே போயிட்டு அங்கே என்னெல்லாம் நடந்ததுன்னு கேட்டப்போ எனக்கு ரொம்பவே ஒரு மாதிரி சேட் ஆகிட்டேன். இங்கே அது வந்து மென்டலி ஆச்சு. எனக்கு இங்கே வந்து ரியாக்ட் ஆகுது, நல்லாவே ரியாக்ட் ஆகுது. ஸோ இந்த லேண்ட் உள்ளே வந்து இப்படி நிற்கும் போதே என்னடா சந்திரமுகியில் சொல்கிற மாதிரி சொல்கிறேன். இல்லை அது சில பேருக்கு புரியும்னு வச்சுக்கோங்களேன். அது அந்த எனர்ஜி வந்து அந்த இடத்துக்கு போனோன்னா அந்த மாதிரி பாடி ஒரு மாதிரி ரியாக்ட் பண்ணும். அந்த மாதிரி தான் வந்து வந்தோடனே ரியாக்ட் பண்ணிச்சு பாருங்கள். வந்து நான் வீடியோலலாம் அப்படியே நானே எதிர்பார்க்கல. ஏன்னா நம்ம கொஞ்சம் ரஃப் அண்ட் டஃப் தான் இருந்தாலுமே அந்த லேண்டுக்கு ஏற்ற மாதிரி எனர்ஜி மாறுதுன்றப்ப இட்ஸ் குவைட் சர்ப்ரைசிங். எனக்கே வந்து ஆச்சரியமாக தான் இது. நேற்று சொல்கிறப்ப கூட நம்ம பார்க்காததா, அவ்வளோ ஒன்றும் நம்ம வீக்கான ஆர்ட் கிடையாது அப்படின்னு தான் நினச்சேன். இப்போயும் அந்த வீக்கான ஆர்ட்டை தாண்டி அந்த திரும்ப கிட்டெல்லாம் போய் நின்று பார்த்துட்டு தானே வந்தேன். ஆனாலுமே அந்த ஃபஸ்ட்டு உள்ளே வந்தோன்னே அந்த ஒரு வைப்ரேஷன், இட்ஸ் சம்திங் வெரி டிஃப்ரெண்ட். அண்ட் ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து எனக்கு என்ன நம்ம சுடுகாட்டுலாம் போய் சுற்றிட்டு இருந்திருக்கோம் ஒரு காலத்தில். அப்போல்லாம் ஒன்றும் இல்லை. பட் இங்கே இந்த மாதிரி இருக்கிறது வந்து எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. தட்ஸ் இட் கைஸ். நான் இங்கேருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி இங்கே வந்து பார்க்கணும், உங்களுக்கு காட்டணும். இதை பற்றி நீங்களும் எவ்வளோ பேருக்கு தெரியாமல் இருக்கும் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லோரும் எனக்கு கமெண்ட்ஸ் எனக்கு கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஏன்னா லாஸ்ட்டாக கொஞ்சம் நல்லா வீடியோஸ் வந்து கமெண்ட்ஸ் வந்து பண்ணல. இந்த வீடியோவுக்கு வந்து எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்களோட இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு. ஒரு ஆள், ஒரு கம்யூனிஸ்ட்டு இந்த மாதிரி ஆகணும்னு நினச்சி அவங்க ஊரில் இருந்த மக்களே கும்பல் கும்பலாக பிடிச்சி வச்சு அவங்கள எல்லாரையும் கொண்டு வந்து கொன்று அதை இதே இடத்துல புதைச்சி, இங்கே மட்டும் இல்லை, கிட்டத்தட்ட இந்த இடத்துல எவ்வளோ பேரை கொண்டிருக்க முடியும், எவ்வளோ பேரை புதைச்சிருக்க முடியும். கிட்டத்தட்ட 3 மில்லியன்னா எவ்வளோ, 30 லட்சம் பேர் கைஸ். அப்போ வந்து கம்போடியாவில் இதுவே பார்த்திங்கன்னா 9 மில்லியனோ என்னமோ தான். இதையும் கம்போடியாவோட பாப்புலேஷனை வந்து நான் கம்மி பண்ணுறேன், நம்ம நாட்டில் இவ்வளோ பேர் தான் இருக்கணும், ரொம்ப ஓவர் பாப்புலேஷன் ஆனாலும் நமக்கு தான் பிரச்சனை அப்படின்னு சைக்கோத்தனமாக நினச்சி எல்லா வேலையும் பண்ணி வச்சுருக்கான். ஸோ நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் கைஸ். அண்ட் உங்களுக்கு ஏதாவது ஃபீல் ஆச்சா? ஏன்னா வீடியோ மூலயமா ஒரு ஃபன்னை, ஒரு என்டர்டெயின்மெண்ட்டை ஃபீல் பண்ண வைக்கலாம். ஸோ இந்த மாதிரி எனக்கு எப்படி கன்வே பண்ணுறது அப்படின்னு தெரியல. ஏன்னா உங்களுக்கே தெரியும், நான் வீடியோனாலே ஜாலியாக எடுப்பேன், சிரிச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு, அது வேறு மாதிரி வைப் ஆகும்னு வச்சுக்கோங்களேன். இது கொஞ்சம் எனக்கே நான் வந்து வெளியே வரல, நானே ஏதோ உளறிக்கிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். பட் நீங்கள் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்தது இதை பார்க்குறப்ப, அண்ட் என்ன ஃபீல் ஆச்சு உங்களுக்கு, இதை பற்றி ஆல்ரெடி தெரியுமா, அண்டு இது எவ்வளோ மோசமான விஷயம் இப்படி நடந்திருக்கு அப்படின்றது உங்களுக்கு என்ன ஃபீல் ஆச்சுன்றதை இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். ஸோ நான் அந்த ஊருக்கு கிளம்புறேன். நான் வந்து இப்போ போய் செக் அவுட் ஆல்ரெடி பண்ணிவிட்டு இப்போ அவ்வளோதான், கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்படியே வந்து கிளம்ப போகிறேன். பார்ப்போம் வேறு ஏதாவது இல்லை, எப்படி இருந்தாலும் டைம் ஏகப்பட்ட டைம் இருக்குது. டைம் 10 தான் ஆகுது. நமக்கு ஈவினிங் 4 o'clock கம்போடியாவிலேருந்து இங்கே உள்ளேருந்து ஏர்போர்ட் போனால் போதும். ஸோ ஐ ஹவ் ஸோ மச் ஆஃப் டைம் அப்படின்னு நினைக்கிறேன். பார்ப்போம் வேறு ஏதாவது நல்லபடியாக ஏதாவது மேக் பண்ண முடியுமா அப்படின்னு. ஏன்னா எனக்கு இதை லாஸ்ட் வீடியோவாக எனக்கு கம்போடியாவில் பண்ணிட்டு பிடிக்கல. பட் கண்டிப்பாக அப்போ நம்ம வராமே இருந்திருக்கலாமே பேர் நீங்கள் எனக்கு கேட்கலாம். அப்படி கிடையாது. ஒரு ஊரோட ஹிஸ்ட்ரி அந்த ரொம்ப முக்கியம். நாட் ஓன்லி ஃபுட், குட் பிளேசஸ், பார்ட்டி பிளேசஸ், அந்த மாதிரி நல்ல விஷயங்கள் மட்டும் இல்லை, அங்கே நடந்த கெட்ட விஷயங்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். அந்த இன்ஃபர்மேஷனுக்காக தான் இந்த இடத்துக்கே நான் வந்தேன். ஸோ இப்போ நான் கிளம்பிட்டேன் இங்கேருந்து. ஸோ இந்த வீடியோ வந்து என்ஜாய் பண்ணி, ஹோப் யூ கைஸ் என்ஜாய்டுன்னு கேட்க மாட்டேன், வீடியோ பார்த்துருப்பீங்க. ஸோ நான் போயிட்டு வேறு ஏதாவது இன்னொரு ஜாலியான நல்ல வீடியோ வந்து மேக் பண்ணிவிட்டு கம்போடியாவிலேருந்து கிளம்புறேன். நம்ம இந்த ஆடியோ கைடை வந்து கொடுத்துருவோம். தேங்க்யூ. அப்படியே இங்கேருந்து கிராப் புக் பண்ணி கிளம்ப வேண்டியதுதான்.
அப்பா உள்ளே போயிட்டு வெளியே வர்றது, உள்ளேருந்து வெளியே வந்தோடனே ஏதோ ஒரு எனக்கு இப்போ சும்மா ஒன்றும் இல்லை, நம்மளை ஒன்றும் பண்ண முடியாது, ஒன்றும் இல்லைன்னு வச்சுக்கோங்க. இதுக்குள்ளேருந்து வெளியே வந்ததே எனக்கு ஒரு மாதிரி பெரிய ரிலீஃபாக இருக்குது. அப்போது இங்கே நின்று என்னால் விஷுவல்ஸே யோசிக்க முடியுது. என் பிரெயின் ஏன் இவ்வளோ வேலை செய்யுதுன்னு தான் தெரில. ஒழுங்காக தூங்காதனாலேயா, ஏன்னா ஏடா கூடமாக வேலை செய்யுது எனக்கு. எல்லாமே இப்போ நம்ம பார்த்த ஹிஸ்ட்ரிஸ் எல்லாமே பிக்சரைஸ்ட் ஆகுது. ஐ மீன் அந்த விஷுவலைசேஷன் ஆகும் தெரியுமா. நல்ல விஷுவலைசேஷன் இல்லை. ஏன்னா அவங்க எப்படி வந்திருப்பாங்க, எவ்வளோ பேர் இங்கே நின்றுருப்பாங்க. அந்த ட்ரக்குன்னு சொன்னாங்க பாருங்கள், அந்த ட்ரக் இப்படி தானே உள்ளே வந்திருக்கும். அந்த ட்ரக்கில் வச்சு எல்லோரையும் இறக்கியிருப்பாங்க. அந்த இடத்துல வந்து வந்தோடனே போட்டு வெட்டியிருப்பானுங்க, குத்திருப்பானுங்க, கத்திக்கிட்டு இருந்திருப்பானுங்க. அதெல்லாம் அப்படியே ஒரு மாதிரி விஷுவல் ஆகுது. ஓ யா, நான் கிளம்புறேன் கைஸ் இங்கேருந்து. ஸோ தட்ஸ் இட் ஃப்ரம் ஹியர். திஸ் இஸ் ஹோயங் ஏக் ஜினோசுடியல் சென்டர். நம்மளால் முடிஞ்சதாக அவங்களுக்கு ஒரு சாரி, அவ்வளோதான். நான் கிளம்புறேன் இங்கேருந்து. திரும்பி பார்க்காம போய்டுவோம்.